தொகுதியில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் சார்பில் கலைக்கல்லூரி கட்டப்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரி தற்காலிக கட்டிடத்தில் கொளத்தூரில் இயங்கி வருகின்றது. 1000 பிள்ளைகள் தற்பொழுது அந்த கல்லூரியில் படித்து வருகிறார்கள். அதற்கு நிரந்தர கட்டிடமாக இந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகின்றது. ஜனவரி மாதத்தில் இது மாணவ செல்வங்களுக்கு கல்வி பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும். அதேபோல் உண்டு உறைவிட மூத்த குடிமக்களுக்கு 100 மூத்த குடிமக்கள் தங்குகின்ற அளவிற்கு அனைத்தும் இலவச வசதியோடு ராஜாஜி நகரில் ஒரு மூத்த குடியிருப்போர் இல்லம் கட்டப்பட்டு வருகின்றது. அதுவும் ஜனவரி மாத இறுதிக்குள்ளாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். குறிப்பாக சன்மார்க்க நெறியை போதித்தவரும் ஒழுக்கத்தின் அடையாளமாக திகழ்கின்ற அவருடைய உள்ளத்திற்கேற்றாற்போல் வெண்முடையில் காட்சியளித்து கொண்டிருக்கின்ற வள்ளலாருக்கு உலக அளவிலே ஒரு மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த மாநாடு துவங்க இருக்கின்றது. மாண்புமிகு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் அந்த மாநாட்டினை துவக்கி வைக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 10,000 பேர்களுக்கு மேலாக பங்கேற்க இருக்கின்றார்கள். திருக்கோயிலுக்கு ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்த இடமான பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் உயர்நிலைப்பள்ளி அருகிலே அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகளை நேற்றைக்கு நானும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் ஆன்மீக பெரியோர் சுகிசிவம் அவர்களும் அந்த இடத்தை பார்வையிட்டு இடத்தை தேர்வு செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்குண்டான பணிகள் தொடங்கப்படும். ஒரே நாள் தான். அதில் பெருமளவு ஆதரவு போட்டி போட்டுக்கொண்டு கலந்து கொள்வோருடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. காலையிலிருந்து மாலை வரையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார்கள். அதில் பல்வேறு வள்ளலார் சம்பந்தப்பட்ட புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எதுவுமே சரியில்லை. ஆனால் இதுக்கு காரணம் திமுக தான் காரணம். இது புதுச்சேரியில் விஜய் சொல்லியிருக்காரு. சொல்கிறவர் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்து அறிமுகப்படுத்தியவரையே முழுமையான திருப்திகரமாக வைத்து கொள்ளாதவருடைய சொற்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்றவர்கள், பதில் சொல்வதற்குண்டான அவர்கள் தகுதியுடையவர்கள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. அவருடைய தந்தையாருடைய கூற்றை பாருங்கள். அவர் தந்தையாரே அவருக்கு அந்த கைக்கூலி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கின்றார். ஆகவே வேறு யாருக்கும் அந்த பட்டத்தை வழங்குகின்ற தகுதி அவருக்கு இல்லை.